ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏர் ஆக்சரிஸில் டிக்டாக் கிளிப் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அட்டை உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து மீடியம் சைஸு. க்ளூ வந்து B7000, 6000, E8000 இதில் எது வேணாலுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளூ வந்து ட்ரை ஆகி இருக்கக்கூடாது. ஸோ காட்டன் துணி வச்சு அதெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா யூஸ் பண்ண கரெக்டாக ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி க்ளூ பென் வந்து ஸ்டோன் பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அதில் இருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு நியூவாக நம்ம மேக் பண்ணுறப்போ ஷீட்டில் இந்த மாதிரி க்ளூ வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அகெயின் அதில் க்ளூ காலியாக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் என்னென்ன ஸ்டோன்ஸ் வெரைட்டி இருக்குது. நான் அகெயின் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் தான். ஒன்று மேட் ஃபினிஷ், இன்னொன்று கிளாஸ் ஃபினிஷ். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வந்து அந்த கிளாஸி லுக்கில் இருக்கும், மேட் வந்து நார்மலாக இருக்கும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். பட் கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ் வந்து நிறையா இருக்குது. இது வந்து இன் பிட்வீன் நடுவில் வைக்கிறதுக்கு நம்ம ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ். இப்போ நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக வந்து நம்மளுக்கு எந்த ஸ்பேஸில் ஸ்டோன் ஒட்ட போகிறோமோ அந்த இடத்துல மட்டும் கம் வந்து அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டோன் ஒட்டுறப்போ ஃபேன் வந்து அதிகமாக ஸ்பீட் வச்சுருக்காதீங்க. ஏன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறப்போ ரொம்ப பொறுமையாக பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம அகெயின் பண்ணிகிட்டே இருக்கோம்னு நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக அந்த டைமிங் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் எடுத்திருக்க ஸ்டோன் வந்து ஸ்கொயர் ஷேப் எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளான டிசைன். அந்த பேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிட்டா போதும். நடுவில் வந்து லைட்டாக கம் அப்ளை பண்ணிட்டு இது ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோன். ஏர் ஆக்சரிஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நடுவில் அந்த கலர் காம்பினேஷன் நம்ம கொடுக்குறப்போ லுக் வைஸ் அட்ராக்டிவாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டிசைன் நம்ம மேக் பண்ணுறப்போ அந்த கம் வந்து நீங்கள் அந்த கேப் வந்து போட்டு எடுங்க. இல்லாட்டி வந்து அதிலேருந்து கம் வந்து வந்துடும். இந்த மாதிரி ஸ்டோன் எடுக்கும்போது ஸ்டோன் கீழே விழுந்துருச்சுன்னா அதில் அந்த க்ளூ இல்லைன்னா நீங்கள் அகெயின் ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் க்ளூ வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுறப்போ அந்த டைரக்ஷன்ஸ்லாம் ரொம்ப மெயின். முக்கியமாக அந்த டைரக்ஷன் பார்க்கணும். இது வந்து ஜஸ்ட் சிம்பிள். அதை வந்து க்ராஸாக நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோன் வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே ஸ்டோனில் வந்து க்ராஸாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து 2 டிசைன் பண்ணிட்டோம். இதுவும் அகெயின் ஸ்கொயர் ஷேப்பில் தான் பண்ணுறேன். இது கொஞ்சம் க்ராஸாக இந்த மாதிரி ஸ்டோனை வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நான் எப்படி எந்த ஃபார்மேஷனில் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுறேன்ட்டு நல்லா கவனமாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அதே மாதிரி நம்ம கையில் வந்து கம் படவே கூடாது. அதுக்காக தான் அந்த க்ளூ பென் வந்து யூஸ் பண்ணுறோம். கையில் வந்து பட்டால் இந்த கம் வந்து நூல் மாதிரி வரும். ஸோ அது நம்ம இன்னும் ஸ்ப்ரெட் ஆக அந்த ஸ்டோன் மேலே பட்டுருச்சுன்னா அந்த நம்ம ஃபினிஷிங்னே நல்லாவே இருக்காது. ஸோ அதுக்காக தான் நடுவில் அகெயின் இந்த மாதிரி கம் போட்டுட்டு ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிடலாம். இது வந்து ஹாஃப் மூன் ஷேப்பு. ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நடுவில் நம்ம ஸ்கொயர் ஷேப்பு இல்லை ரவுண்ட் ஷேப் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ரவுண்ட் ஷேப் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கலர் ட்ரெஸ் வியர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி, இல்லை கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி கம் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா கம் வந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக தான் அதை மட்டும் கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேப் ஸ்டோன். இது நம்ம 3 மட்டும் ப்ளேஸ் பண்ணால் போதும். அதிகமாக வச்சா அந்த பேஸ் விட்டு வெளியே வந்துடும். அதுக்காக தான் இந்த டிசைன் வந்து அப்படியே கூட விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹைலைட்டிங்காக வேணும்னா ஜஸ்ட் ஒயிட் ஸ்டோன் வந்து நடுவில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அது லுக் வைஸ் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சின்ன காம்பினேஷன் வந்து நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸாக இருக்கும். பட் நீங்கள் மேக் பண்ண அது உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடும். இந்த மாதிரி கையில் வந்து நீங்கள் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த கம் வந்து கையில் பட்டு இப்போ உங்களுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அகெயின் ப்ளேஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்டோன் மேலே ஃபுல்லாக கம் இருந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இன்கேஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி தான் அப்படி இருந்துச்சுன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் நீடில் மாதிரி வச்சு அந்த கம் வந்து எடுத்து விட்டுருங்க. இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாக இப்போ நம்ம மேக் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சாம்பிளாக எல்லாத்துலேயும் ஒரு டிசைன் மேக் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஆல்ரெடி பண்ண டிசைனு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து ஆஃபாக பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ளவர் ஷேப்பில் கொண்டு வராமல் அந்த பேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் நடுவில் யூனிக்காக வேணும்னா, அதாவது அட்ராக்டிவாக வேணும்னா நம்ம ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அதாவது கலர் காம்பினேஷன் அகெயின் சொல்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் ரெட் கூட வைக்கலாம். பட் ரெட்டை விட நம்ம ஒயிட் வைக்கும்போது அது நல்லாயிருக்கும். இப்போ ஐ ஷேப் ஸ்டோன் வச்சு இப்படி டிசைன் டபுள் லேயர் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் ஆர் லெஃப்ட் எந்த சைடு எடுக்கிறீங்களோ ப்ராப்பராக கரெக்டாக 2 சைடுமே ஆப்போசிட்டில் டைரெக்ஷன் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு மேலே இன்பிட்வீன் நடுவில் கம் போட்டுட்டு அந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் அந்த ஸ்டோனை வந்து ப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதாவது அந்த க்ளூ பென்லேயுமே கம் பற்றக்கூடாது.
அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்சம் அழகாக வேணும்னா ஒரு ஸ்டோன் மட்டும் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ லோட்டஸ் டிசைன் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாஃப் மூன் ஷேப் எடுத்து கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் நடுவில் ஹை ஷேப் ஸ்டோன் எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப க்ராஸாக இல்லாமல் மீடியமாக அந்த டைரெக்ஷன் ஏற்ற மாதிரி 2 சைடுமே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் மேலே நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா தள்ளிட்டு இந்த 2 சைடு இருக்க ஸ்டோனை கொண்டு வரேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் நோட் பண்ணிட்டா பர்ஃபெக்டாக நம்ம மேக் பண்ணிடலாம். இப்போது அது மேலே வந்து க்ராஸாக கம் வந்து அப்ளை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கு 2 ஸ்டோன்ஸ் நடுவில் ஒரு ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் பண்ணணும். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும்தான். அதில் நம்ம அகெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண இந்த க்ளூ பெனில் கம் மட்டும் பற்றக்கூடாது. கம் பட்டுச்சுன்னா ஸ்டோனில் படம்தான் அது அப்படியே வந்துடும். ஸோ அதுக்காக ரொம்ப பொறுமையாக பண்ணணும். நம்ம இந்த ஸ்டோன் மேலே கம் படக்கூடாது. அந்த டைரெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டுறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் சர்க்கிள் ஷேப்பில் நம்ம இப்போ ஒன்றா பண்ணிட்டு வரோம்ல, ஒரு ஸ்டோனாக ப்ளேஸ் பண்ணிட்டு வரும்போதே அந்த டைரெக்ஷன் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடணும். மொத்தமாக பண்ணிக்கலான்னு பார்க்கும்போது மொத்தம் அந்த ஃபார்மேஷனே வந்து நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால பொறுமையாக வந்து ஒன்றா பண்ணிட்டு வந்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இது வந்து ட்ரையாங்கிளில் ஜஸ்ட்டு வந்து 5 மட்டும்தான் இந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் நம்மளுக்கு என்ன கலர் பிங்க் வேணாலும் பிங்க் வச்சுக்கலாம், இல்லை ஒயிட் வேணாலும் ஒயிட் வச்சுக்கலாம். சிம்பிளான டிசைன். இந்த பேஸ்க்கு என்ன ஸ்டோன் என்ன டிசைன் நம்மளால் மேக் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் பண்ணணும். இந்த பேஸ் விட்டு கொஞ்சம் ஓரளவு வெளியே வரலாம், பட் ரொம்ப ஹாஃப் ஸ்டோனோட அந்த பேஸ் வெளியே வந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன். இந்த ஷேப் வச்சு எப்படி மேக் பண்ணலாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அதை இப்போ மேக் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி மேக் பண்ணலாம். இது வந்து ராம்பஸ் ஷேப் தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். இது வந்து பாதி அளவு, ரொம்ப கூட பாதி இல்லை, கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்கு. அந்த மாதிரி தான் நம்மளால் ப்ளேஸ் பண்ணணும். இது வந்து மல்டி கலர் மேட் ஃபினிஷில் இருக்கிற ஸ்டோன். ஃபஸ்ட்டு இந்த நடுவில் அந்த ஸ்டோன் ரவுண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணுறீங்க, பட் அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சென்டரில் வைக்கணும். ஸோ எல்லா டைரெக்ஷனும் பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் அப்படி நகண்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. சேம் ஒரே மாதிரி பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா டைரெக்ஷனும் கரெக்டான வேயில் இருக்கணும். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணுங்கள். இதை தவிர்த்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். குந்தன் ஸ்டோன் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோன் ஒட்டுறப்போ கரெக்டான அந்த டைரெக்ஷன் நம்ம எந்த டிசைன் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ டைரெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்ஃபெக்டாக அதில் ப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டோன் ஒட்டுறப்போ ஸ்டார்டிங் எண்டிங் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எப்படி ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணுறேன்ட்டு. இப்போ அந்த லோட்டஸில் ஜஸ்ட் 1 ஸ்டோன் ஆட் பண்ணும்போது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அலிக்லேட்டர் கிளிப் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.